சக்தி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிஜமா? ஏன்னா எப்பயுமே கேட்க நல்லா இருக்குன்னு தான் சொல்ல, சாப்பிட்டீங்களான்னு கேட்குற மாதிரி இல்லையா? ஆனால் நிஜமா நல்லா இருக்கிறீங்களா? நிஜமாலே மனசுல எந்த துக்கமும் இல்லை, பயங்கர சந்தோஷம். அப்படியே இருக்கிறீங்க இல்லையா? மற்றவங்களா? நேற்று ஃபுல்லாக ஒரு செகண்ட் கூட நான் டென்ஷனே ஆகலைங்கிறவங்க கை சொல்லுங்க. யாருமே இல்லை இல்லையா? அப்போ எப்படி நல்லா இருக்கிறோம்னு சொல்ல முடியும்? அப்போ நாம எதை நல்லா இருக்கிறோம்னு சொல்றோம்னா, ஏதோ ஒரு சில சமயம் சந்தோஷமா இருக்கிறோம் பாருங்க, அதுதான் நாள் ஃபுல்லாக இருக்குதான் நம்மளே நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலே நாள் ஃபுல்லாக டென்ஷனாக தான் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களுக்கும் செம டென்ஷன் தான். ஆனால் எல்லாருக்குமே என்ன லட்சியமா இருக்கு, என்ன வேணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருடைய தேவை என்ன? எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாரும்? அந்த அச்சீவ் பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சந்தோஷம் கிடைக்கும். அப்போ சந்தோஷம் வந்து கண்டினியூஸா இருக்குமா? கண்டினியூஸா சந்தோஷத்தை வைக்க முடியுமா? சரி, அப்புறம் அமைதி கிடைக்கும், அது கண்டினியூஸா இருக்க முடியுமா? ஆனா இருந்துச்சு, ஒரு டைம் இருந்துச்சு இந்த உலகத்துல வெறும் அமைதி தான். இப்ப சொல்ற அந்த டென்ஷன், கோபம், வெறுப்பு, பொறாமை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியாம ஒரு காலத்துல இருந்தாங்க இதே பாரத பூமியில. அவங்க யாருன்றத நாம அப்புறம் சொல்லலாம். ஆக்சுவலா அவங்க யாருன்னு கூட இப்ப சொல்லிடுறாங்க, அது நீங்க தான். நீங்க தான் அப்படி இருந்தீங்க, ஆனா வேற உடம்புல இருந்தீங்க, இந்த உடம்புல கிடையாது. வேற உடம்புல இருந்த எல்லா சந்தோஷத்தையும் நீங்க அனுபவிச்சீங்க. ஏதாவது நீங்க இந்த ராஜா காலத்து படத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, இந்த காலத்துல நாம வாழ்ந்தா நல்லா இருக்குமே தோணிருக்கவங்க யாருக்காவது? தோணுதுன்னா இயற்கை செழிப்பா, நிறைய நகை அலங்காரம், இவ்வளவு வயிறு வயிறு இருந்தது. அப்படியெல்லாம் உண்மையிலே பாரதத்துல இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இங்க இருந்துதான் பல்ல அடிச்சுட்டு போனாங்க மத்தவங்க, அதுவும் தெரியும். ஆனா அப்ப நாம இருந்தோமான்றதுதான் நமக்கு தெரியல. ஆனா நீங்க இருந்தீங்க, அந்த ராஜாவாக நீங்களே கூட இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த ஒரு ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ராஜா பேர் சொல்லுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப பிடிக்குமா? சரி, அந்த ராஜா தான் நீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த ராஜாவோட உடம்பு உங்களுக்கு இல்லை, இப்ப வேற உடம்புல இருக்கீங்க. ஆனா அந்த ராஜாவுக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் அதை நீங்கன்னு சொல்றோம். அது என்னது? என்னது? ஆத்மா, உயிர். செத்துட்டா உயிர் போயிடுச்சுன்றோம், உயிர் செத்துச்சுன்னு சொல்ல மாட்டோம். உயிர் சாகாது, அது எப்பயுமே இருக்கும் இல்லையா? அது அந்த உடல்ல இருந்து சுத்தமாக வேற மாதிரி நடிக்குது. அப்ப உலகத்தையே ஆட்டி படைச்ச அந்த ஆத்மா இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துட்டு இல்லையா? மறந்துடுச்சு. ஆனா அவங்க கூட நிம்மதியா இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் நிம்மதியா இருந்தாரு, எல்லாரும் முன்னாடி தூக்குல போட்டாங்க. அவரை கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்திருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா ஒரு காலத்துல அந்த சண்டையும் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு இந்த பூமியில. அப்போ பயங்கர அமைதியா இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்? என்ன பண்ணா உங்களுக்கு சந்தோஷம்? இப்ப சந்தோஷமா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நல்லதா இருந்தா சந்தோஷமாகும். சரி, அது கெட்டதா இருக்குது, பட் நீங்க சந்தோஷத்தை தேடி போறீங்கன்னா எதை தேடி போவீங்க? அதான் அதுதான் அமைதிக்கு எங்க தேடி போவீங்க? என்ன பண்ணா அமைதி கிடைக்குது? பாட்டு கேட்டா அமைதி கிடைக்குது. ஒரு பாட்டு சொல்லுங்க, அமைதி கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு. அமைதி கிடைக்கும் பாட்டு கேட்டா. ஆனா ஒரு காலத்துல உங்களுக்கு இருந்த அமைதி எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க எதுவும் பண்ணாமலே அமைதியா இருந்தீங்க. அப்படியே அமைதி சொரூபமா இருந்தீங்க. அதாவது நீங்க வந்தீங்கன்னா, இப்ப அந்த காலத்துல இருக்கிறவங்க இங்க வர முடியாது, அந்த ஆத்மா தான் இருக்குது. ஆனா இப்ப அமைதி இருந்துச்சு. ஒருவேளை ஒரு கற்பனை அந்த ஆத்மா அப்படியே இங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூம்ல அப்படியே வள வெளியில கத்தி எடுத்து குத்திட்டு இருக்கிறவங்க கூட அவங்க ரூம்குள்ள என்ட்ரானா அவங்களே அறியாம அப்படியே அமைதி ஆயிடுவாங்க, சாந்தம் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அமைதி அதிர்வலைகளை பரப்புற அளவுக்கு சக்தி இருந்துச்சு உங்களுக்கு. அப்ப நீங்களே அமைதியின் ஊற்றா இருந்தீங்க. இப்ப நீங்கன்னு சொல்றது யாரை சொல்றோம்? ஆத்மாவை சொல்றோம்.
இல்லையா? ஏன்னா இப்போ உடம்பு மாறிடுச்சு. ஸோ அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருந்துச்சு. இப்போ அந்த ஆத்மா யாரு? ஏதோ இருக்குது, ஆனால் அது பார்க்க முடியாதுன்னு தெரியுது. பார்க்குற மாதிரி இருந்தால் வீரபாண்டிய கட்டவங்க தூக்கில் போடும்போது அது வெளியில் வரதை நம்ம பார்த்துருக்கணுமே. யாருமே பார்த்தது கிடையாது அந்த ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்குதுன்னு மனிதர்கள் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்காதவங்க அவங்க எப்படி சொல்ல முடியும்? எந்த சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் அது பதிவு ஆகலை. என்னென்னமோ செக் பண்ணி டாக்டர்லாம் பார்த்தாங்க, எங்கடா இருக்கு அந்த உயிரினை கண்டே பிடிக்க முடியல. ஸோ அதை இறைவன் தான் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ இறைவன் சொல்றது அந்த ஆத்மா எங்க இருக்குதுன்னா, இங்க இருக்கிற எல்லார் நேரத்தையுமே கொட்டி ஜெடிக்குது இல்லையா? அங்கதான் ஆத்மா இருக்கு. ஆக்சுவலா அதுவும் அதே மாதிரி. ஆனா நீங்க கலரா வச்சிருக்கிறீங்க, அது நட்சத்திரம் மாதிரி சின்ன புள்ளி, ஒளி புள்ளி. அது உலகத்திலே சின்ன பொருள் ஆத்மா தான். ஸோ அவ்வளவு குட்டியா இருக்கு அந்த உயிர். ஸோ அதோடைய அடையாளமா தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் வந்துச்சு. ஆனா அது இப்ப மறந்துதான், அது இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆத்மா தான் நான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாவுக்கு இயற்கையான குணங்கள் இருக்கு. ஆத்மானால அமைதியாக தான் இருக்கும், ஆத்மானாலே ஆனந்தமாக தான் இருக்கும். இதை நீங்க குழந்தைங்களை பார்க்கும்போது கவனிக்கலாம். நமக்குலாம் ஒரு டிவியில பிடிச்ச ப்ரோக்ராம் வந்தால் தான் ஆனந்தம் ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்போ அதுவும் கிடையாது. ரிமோட் வச்சு மாத்திக்கிட்டே இருக்கும், ஆனந்தத்தை கிடைக்க முடியாது. ஆனா குழந்தைங்க பார்த்தா எது எடுத்தாலும் சந்தோஷமா இருக்கு. நமக்கு தான் அது காய்ச்சலா தெரியுது, ஆனா அதுக்கு குஷியா இருக்கு. ஏன்னா அது அந்த ஆத்ம உணர்வுல இருக்குது. நம்ம வளர வளர என்ன ஆயிடுது, ஆத்மான்றதை மறந்து தேகம்னு வந்துடும். இப்போ இது என்னுடைய உடம்பு, இதை கூப்பிட்டவங்க என்னுடைய அப்பா அம்மா, இவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எனக்கு எதிரிங்க, இப்படி பிரிச்சு 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 போய் நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துட்டு வரும். ஆனா அந்த குழந்தைக்கு அது தெரியல. ஸோ அந்த ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம். அது ஒரு சின்ன இதுதான் அந்த குழந்தைங்க விளையாடுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆத்மானாலே அமைதியா இருக்கும், ஆத்மானாலே தூய்மையா இருக்கும். குழந்தைங்களுக்கு கள்ளக்கபடமற்ற தன்மை சொல்லுவாங்க இல்லையா? அம்மா அழைச்சிட்டு போனாலும் மறுபடியும் அப்படியே அம்மா கிட்டே தான் ஓடியாடும். ஸோ அந்த கள்ளக்கபடமற்ற தன்மை. அப்புறம் பேரானந்தம், இது ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்காவே உள்ள இருக்குது. அப்ப அமைதியை தேடி வெளியே போறோம்னா வெளியில எங்கேயுமே கிடைக்காது. நாம யாருக்கும் உணர்ந்துட்டா அது கிடைக்கும், அது உணராததுனால கிடைக்கல. இப்ப இறைவன் சொல்றாரு, இங்க ஒளிப்புள்ளியா நட்சத்திரம் மாதிரி இருக்கு. நீங்க அந்த ஆத்ம உணர்வுக்கு வந்தாலே அந்த அமைதி ஃபீல் ஆகுன்ற. ஃபீல் ஆகுதுன்னு செக் பண்ணலாமா? இப்ப பஸ்ஸுக்குள்ள நீங்க உட்காருங்க, காருக்குள்ள உட்காருங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கார் ஆயிடுவீங்களா? கார் தான் நீங்க நினைச்சீங்கன்னா காரை ஓட்ட முடியுமா? முதல்ல முடியாது. காரு வேற நான் வேற நினைச்சாதான் காரை ஓட்ட முடியும். அது மாதிரி இந்த உடம்புன்ற காரை இயக்க உயிர் தான் ஆத்மா. அது உங்களுக்கு ஒரு காலத்துல தெளிவா இருந்துச்சு. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் உடம்பும் கேட்டுச்சு. இந்த உடம்பு எதனால ஆனது? பஞ்ச தத்துவத்தால் ஆனது. இதே பஞ்ச தத்துவத்தால தான் இதுவும் ஆயிருக்கு. இதுவும் கேட்டுச்சு. நீங்க மழை பெய்யணும் பெய்யும் நிலனா இது பார்த்தீங்கன்னா பைபிள் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பைபிள்ல இயேசு கடல் கொந்தளிக்கிற கடலை நில்லுன்னு நிற்கும். ஆனா அது கொஞ்சம் அதட்டி சொல்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நீங்க அந்த அளவு சக்தி இருக்கும்போது நீங்க அதட்டலாம் தேவை, நீங்க நினைச்சாலே நிற்கும். அப்படி இருக்கும். மழை பெய்யணும் பெய்யும் நில்லா நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருந்துச்சு. அந்த சக்தி இப்ப இழந்ததுக்கு காரணம் நீங்க உங்களை உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது எப்ப நினைக்க ஆரம்பிச்சோம், எப்ப அப்படி இருந்தோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த ஆத்மா நினைச்சாலே அமைதி வருதான்னு இப்ப செக் பண்ணணும். வேற எதுவும் நம்ம கடவுளை நினைக்கல, சுவாசத்தை நினைக்கல, எதுவுமே இல்லை. நீங்க யாரோ அதுவா இருக்கிறீங்க. நான் இந்த உடம்பு கிடையாது, இது அழிஞ்சிடும் கொஞ்ச நாள்ல. அழியாம உயிர் இருக்குது. அந்த உயிர் தான் நான்ன்றதை மட்டும் மனக்கண்ணால காருக்குள்ள டிரைவர் இருந்தா அவருக்கு தெரியும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு உங்க பேர் என்னன்றது? ராம்நாத். இப்ப பிரதர் ராம்நாத்ன்றது அவர் விஷுவலைஸ் பண்ண தேவை. ஏன்னா அப்படியே இருக்கிறார். இப்ப கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாலும் நான் இந்த உடம்போட இருக்கிறேன்னு உங்களால நினைக்க முடியும் தானே? அதே மாதிரி இதுக்குள்ள நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். உடலும் மறந்துடுறேன் கொஞ்ச நாட்கள், வெறும் ஒலிதான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கண்ணை முடிக்க நினைக்கிறேன். இது ஆக்சுவலா கண்ணை திறந்துட்டே நினைப்பீங்க போக போக. ஸோ முதல் நாள்ன்றதுனால கண்ணை முடிக்க நினைக்கிறேன். நான் சொல்ற கமெண்ட்ரியை சும்மா கேளுங்க, நீங்க எதுவும் சொல்லலாம் தேவை. ஆப்பிள்னா டக்குனு மைக்கில் ஆப்பிள் வருது இல்லையா? அந்த மாதிரி ஆத்மானா ஒரு ஒளிப்புள்ளியா நினைக்க இருக்கிறதா, பிரகாசமா எப்படி வேணாலும் நினைக்கிறேன். நட்சத்திரம் தான் நினைக்கணும்னா பெரிய ஒளியா கூட நினைக்கிறேன். ஓகேவா? கண்ணு முடிக்க. ஓம் சாந்தி. நான் அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா.
இரு புருவங்களின் மத்தியில் மிக பிரகாசமாக நட்சத்திரம் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உண்மையான குணமே ஆழ்ந்த அமைதி. அமைதியின் சொரூபமாக இருப்பதால் அமைதியை தேடி எங்குகளோ அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அமைதியின் ஊற்றே நான் தான். எவ்வளவு பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறேன். தண்ணீருக்குள் கல்லை போட்டால் அதை சுற்றி அலைகள் வருவதைப் போல் மிக பிரகாசமாக ஒளி வீசும் ஆத்மாவாகிய சுற்றி அமைதி அலைகள், ஆனந்த அலைகள் நாலாபுரம் பரவிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி முழுவதும் அமைதியின் அலைகளை பரப்புகிறது. எவ்வளவு பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. என்னைப் போலவே என்னுடைய சகோதர ஆத்மாக்களும் ஒளிப்புள்ளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அமைதி சக்தியின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் அமைதியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். நான் எவ்வளவு பிரகாசமாக வீசுகிறேன். இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு சென்சேஷன் ஆயிடுச்சா? துடிக்கிற மாதிரி, ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது ஆச்சா? அதுக்கு தலை வலிக்கிற மாதிரி என்னாச்சு? ஹெட்டேக் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வேற எப்படி? பிளாக் டாட் மாதிரி இருந்துச்சு. இல்லை, இந்த இடத்துல ஏதாவது ஒரு அதை கரண்ட் ஷாக் ஆகிற மாதிரி, ஸ்லைட் வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் ஆச்சா? எப்படி? துடிக்கிற மாதிரி இல்லைங்களா? மயக்கம் மாதிரி உங்களுக்கு எப்படி? அப்படியே லேசாக பறக்கிற மாதிரி இருந்துச்சா? சரி. சரி. ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் யோகாவே பண்ணலை. வெறும் நீங்கள் யாருன்றதை மட்டும்தான் இது பண்ணோம். அது எதுக்குன்னா அது சுத்தமாக மறந்து போய் கிடக்குது. நான் ஆத்மான்றது அது மறந்துடுச்சு. ஸோ இப்போ அதை தட்டி எழுப்பி இருக்கிறோம். அது எழுப்பும் போது தான் இந்த இதெல்லாம் போக போக பயங்கர ஆனந்தத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடலில் இருக்கிற உணர்வே இருக்காது. ஒலியாகவே இருப்பீங்க, மற்றவங்களையும் ஒலியாகவே பார்ப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ரகசியம் இருக்கும். அப்போ என்னன்னாலும் நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டீங்க. சரி, இப்போ அந்த ஆத்மா தானே. அப்போ பாருங்க, நீங்களும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா. நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கலாம், எந்த மதத்துல இருந்து வந்திருக்கலாம். ஆனால் எல்லாமே ஆத்மா தான். இந்த ஆத்மாவுடைய ரகசியம் என்னன்னா, நிறைய பேர் வேதங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, புல்லாகி பூண்டாகி நாயாகி பேயாகி இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் ஆகிறது கிடையாது. மனித ஆத்மாக்கள் மனிதர்களாக மட்டும்தான் எப்பயுமே பிறப்பாங்க. ஆனால் ஆனா பெண்ணா மாறி மாறி பிறப்பாங்க. அதனால ஒருவேளை ஒரு பெண் பெண்ணாவே பிறந்திருந்தா ஆண் என்ன நினைக்கிறானே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கண்டுபிடிக்க முடியுது தானே, இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நாம பொண்ணா இருந்திருக்கிறோம், ஏற்கனவே நாம பையனா இருந்திருக்கிறோம். 2 பிறவிக்கு மேல கண்டினியூஸா ஒருத்தர் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறக்கவே வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இப்ப இதையெல்லாம் இறைவன் ஏன் சொல்லணும், இல்லையா? இவ்வளவு நாள் வராத இறைவன் இப்ப ஏன் சொல்லணும்? இறைவன் வந்தா எதுக்காக வராது, ஏன் வர? ஆனா எல்லா மதத்திலும் இறைவன் கடைசியில வருவார்னு சொல்லியிருப்பாரு. இயேசு சொல்லியிருப்பார் பரமபிதா கடைசியில வருவார். கீதையில சொல்லியிருப்பார் தர்ம கீழ நிலை அடைவது நான் வருவேன்ட்டு. அவர் ஏன் வராது? அப்படி என்ன பண்றாரு, இல்லையா? நம்மளால பண்ண முடிந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு இறைவன் வரணுமா? வர வேண்டாம். நம்மளால படிச்சே தெரிஞ்சிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பைபிள் குரான் கீதையில இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை போதிக்க இறைவன் வரணுமா? வர வேண்டாம், அது ஏற்கனவே இருக்குது. அப்ப இறைவன் கொடுக்கிற ஞானம் இதுல இல்லாட்டினாதான் அவர் வர வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்ப அவர் ஏன் வராருன்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அதிசயம் ஒன்று சொல்றேன். நீங்க எல்லாரும் என்னை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததில்லை. நான் உங்க எல்லாரையும் பார்த்துருக்கிறேன்னா பார்த்ததில்லை இல்லையா? ஆனா உண்மையிலே நான் எல்லாரையும் உங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அதாவது இதே உடல், இதே ஆத்மா வேற ஒரு இதுல நமக்கு பிறந்திருக்கும், அது வேற விஷயம். இதே உடல்ல இன்னைக்கு என்ன டேட்டு? 27 செப்டம்பர் தானே. இதே நாள் இதே 2016 வருஷத்துலயே பார்த்துருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இது எப்பயோ வந்திருக்கணும், அப்பதான் பார்த்துருக்க முடியும். அப்படிதான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 5000 வருட கால சக்கரம். இந்த 5000 வருட கால சக்கரம் இதுதான் ஸ்வஸ்திக் சிம்பல் போடுறது எல்லாம். மகாவிஷ்ணு கையில நிறைய இந்து தெய்வங்கள் கையில ஒரு சக்கரம் சுத்துது இல்லையா? அது உண்மையிலேயே யாரையும் அழிக்கிற சக்கரம் கிடையாது, இது கால சக்கரம். அதுதான் கல்பம்னு சொல்லுவோம். இது 5000 வருடம் இந்த கால சக்கரம். இதோடைய சிறப்பு அம்சம் என்னன்னா 5000 வருஷம் என்னென்னலாம் நடக்குதோ அதே மறுபடியும் நடக்கும், திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும் துல்லியமாக. இப்போ உதாரணத்துக்கு இங்க ஒரு பறந்து போச்சுன்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நொடி பறந்து போனாதான் போகும். அந்த அளவுக்கு துல்லியமா நடக்குது. இந்த 5000 வருடத்துல முதல் பாதி, அதாவது முதல் 2000 வருஷம் இதே பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. அடுத்த 2000 வருஷம் இதே பூமி நரகமாக மாறியது. நாம் இப்ப சொர்க்கத்துல இருக்கிறோமா நரகத்துல இருக்கிறோமா? ஏதோ ஒண்ணுதான் இருக்கும் கண்டிப்பா. இந்த பூமி கண்டிப்பா ஒண்ணு பகலா இருக்கும் அல்லது இரவா இருக்கும். ரெண்டும் ஒரே இடம் தான். பகல் வேற ஒரு உலகம், இரவு வேற ஒரு உலகம் கிடையாது. அதே மாதிரி இதே பூமி சொர்க்கமா இருந்துச்சு, இதே பூமி நரகமாகவும் மாறுது. ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னா இப்ப சொர்க்கம் மாதிரி இருக்கா நரகம் மாதிரி இருக்கா? உங்களுக்கு இந்த பூமி எப்படி இருக்கு? சொர்க்கம் எல்லாமே கச்சா சொல்லுவோம், எல்லாமே கச்சா சொல்லுவோம். சரி, எல்லாமே கிடைக்குதா? கிடைக்க மாட்டேங்குது. கரெக்ட். ஸோ இது எல்லாமே இங்க இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா இங்க இந்த சொர்க்கம் இருந்ததுக்கான எதுவுமே தடையும் கொஞ்சம் கூட இந்த பூமியில கிடையாது. ஒருவேளை இருந்திருந்தா இறைவன் வர வேண்டிய அவசியம் இல்லை, மனிதர்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த 2500 வருடங்கள் தான் மனிதர்கள் உருவாக்குற மதங்கள் உருவாகும். ஸோ இதை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்ராஹிம், இயேசு கிறிஸ்து, புத்தர் இவங்க மூலமாக உருவாக்குற மதங்கள் தான் தெரியும். இவங்களை பற்றிய எதுவுமே கிடையாது. இவங்களை பற்றி கதை எழுதிருக்கிறாங்க, ஆனால் தப்பா எழுதிட்டாங்க. இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா சொர்க்கம் தங்கத்திலேயே மாடு மாளிகை இருக்கும். இங்க எப்படி செங்கல் வச்சு எல்லாம் கட்டுமோ அங்க அதே மாதிரி செங்கலே தங்கத்துல தான் இருக்கும். அப்ப தங்கம் எவ்வளவு இருந்திருப்பாங்க? ஆக்சுவலா இந்தியாவில் ஒரு பகுதி தான் சொர்க்கமா இருந்துச்சு. அதனாலதான் எல்லாரும் கொள்ளையடிக்க இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. இந்தியாவில இருந்து எங்கேயாவது போய் கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்காங்களா? கிடையாது. இங்கதான் வயிறு வைடூரியம்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அவ்வளவு கொட்டி கிடந்துச்சு. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு யாரும் யோசிக்கல. யோசிக்கிற சக்தி கிடையாது, யாருக்கும் தெரியாது. இறைவன் சொன்னாதான் தெரியும். ஸோ இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது நீங்களும் இருந்தீங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்பவும் இதே மாதிரி உங்களுக்கு 2 கை 2 கால் தான் இருக்கும். ஆனா உங்களை தேவதைகள்னு சொல்லுவாங்க, ஏஞ்சல்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதோடைய அடையாளமாக தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் கோயில்கள்ல தேவதைகளை தான் அவங்க கடவுள் நினைச்சுட்டாங்க. அவங்க கடவுள் கிடையாது, நீங்க தான் அப்ப வாழ்ந்தவங்க. அப்ப அவ்வளவு அலங்காரம். இப்பயே கோயில்ல அவ்வளவு அலங்காரம் பண்றாங்கன்னா அப்ப உயிரோட்டமா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பீங்க பாருங்க. அவ்வளவு அலங்காரத்தோட இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் குணம்னா, சரி உங்களை விட்டுருங்க, அங்க சொர்க்கத்துல இருக்கிற சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா நீரோடையில தண்ணி குடிக்கும். இது பாத்தீங்கன்னா இந்து வேதத்திலும் இருக்கு, குரான் பைபிள்லயும் இருக்கு. ராமராஜ்யத்துல சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் தண்ணி குடிச்சதா இருக்கும். பைபிள்லயும் சொர்க்கத்துல சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா தண்ணி குடிக்கும்னு இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அங்க வாழ்ந்த தேவதைகள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற உணர்வு இருக்கு. சிங்கம் கூட புல்லு அப்படிதான் சாப்பிடும், விலங்கு அடிச்சு சாப்பிடாது. ஆனா இன்னைக்கு மனிதர்களை தவிர எல்லாரையும் அடிச்சு சாப்பிடுறோம். ஆனா ஒரு சில இடத்துல அதையும் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு தூய பாரதமாக இருக்கு. அதான் பொன்னுலக பாரதம் நம்மளே அறியாம சொல்றோம். அப்ப இது தங்கத்தினால ஆன மாடு மாளிகைகள் நிறைந்து சொர்க்கமாக இருந்திருக்குது ஒரு காலத்துல. அப்பதான் உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருந்துச்சு.
இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பதியில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து பிறவி ஓம ஒருத்தர் வந்திருக்கிறார். சும்மா சுத்தி பார்க்க வராரு. வரும்போது பார்த்தா அவருக்கு ஒரு 25 வயசுல பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள அடியேற்றவன்னு பேச ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த சிலைக்கு அந்த சக்தி இருக்குதுன்னா அந்த சிலையாக இருந்த மனிதர் வாழும்போது எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்படி நீங்க தான் இருந்தீங்க. அந்த சக்தி இப்ப இழந்துட்டோம். மறுபிறவி எடுக்க 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 இழந்துடும். அப்படி என்ன நாம தப்பு பண்ணி அந்த சக்தியை இழந்தோம்? அந்த ரகசியத்தை சொல்றதுக்காக இந்த ஒரு கால சக்கரத்தின் கடைசி 100 வருஷம் இறைவன் ஒருத்தர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை சொல்றாரு. இதை சொல்றதுக்காக தான் இறைவன் வர்றாரு. இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாருங்க, நாம வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்ட நாம உடம்பு கிடையாது. இது தற்காலிகமா கிடைச்ச ட்ரெஸ் மாதிரி தான். ட்ரெஸ் அழுக்கான மாத்துற மாதிரி இந்த உடம்பு போயிடுச்சுன்னா மாத்திடுவோம். அதே மாதிரி அப்ப நாம யாரு? ஆத்மா. இங்க நட்சத்திரம் மாதிரி இருக்காங்க. இந்த உலகத்துக்கு வந்தப்புறம் தான் இங்க உட்காருது. அதோட சீட் இது. இந்த உலகத்துக்கே வரதுக்கு முன்னாடி அது எங்க இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் இருந்துச்சு. இதுதான் ஆத்மாக்களின் உலகம் அல்லது பரந்தாமம், பிரம்மலோகம், பரலோகம். இதெல்லாம் வெவ்வேறு மரத்தில் யூஸ் பண்ற டேர்ம். இங்கதான் ஆத்மாக்கள் கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை தலைமையில பகுத்து வச்ச இந்த மரத்தோடைய மகிமை தான் இந்துக்கள் கல்ப விருட்சம்னு, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீனும் கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் ட்ரீலையும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பல்பு தான் வச்சிருப்பாங்க, ஆத்மா ஜொலிக்கிறது தான். ஆனா இதை கொண்டாடுற யாருக்குமே தெரியாது அது என்னன்னு. இறைவன் சொல்லும்போது தெரியுது. இதுல மேல உள்ள ஒளிப்புள்ளி தான் இறைவன். அவரும் ஆத்மா தான். அதனால்தான் அவரை பரம் ஆத்மா. பரம்னா உயர்ந்த அர்த்தம். அப்ப அவர் நமக்கு உண்மையிலே யாருன்னா அப்பா, ஆத்மாக்களின் தந்தை. அதனால்தான் பரமபிதா அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அப்ப பாருங்களா, பரமபிதா, பரமாத்மா, பரமசிவன், 3மே பரம பரம வேற எதுக்குமே வராது. இந்த பரமன்றது இந்த 3 பேருமே ஒருத்தர் தான். இந்து மதத்துல சரீரம் இல்லாத ஒரு கடவுள் யார் இருக்கா? சிவன் மட்டும்தான். லிங்கம் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அவருக்கு உருவம் இருக்கு. உருவமே இல்லவே இல்லைன்னு ஆயிடும் இல்லையா? இப்ப முஸ்லிம் மதத்துல, கிறிஸ்தவ மதம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னார், அல்லாஹ் சொன்னாருன்னாங்க. சொன்னார்தான் இருந்தாதான் சொல்ல முடியும். இல்லாத ஒருத்தர் எப்படி பேச முடியும் இல்லையா? அப்ப அவர் இருக்கிறாரு. ஆனா அவரை யாரும் பார்க்க முடியாது. ஆக்சுவலா நம்மளே பார்க்க முடியாது. உங்களை பார்க்க முடியுமா? ஆத்மாவை எப்படி பார்க்க முடியும்? நம்ம உடம்பை தான் பார்க்க முடியும். அவரு பிறக்கிறது கிடையாது இறைவன். அதனால அவரை பார்க்க முடியல. ஆனா அவர் இருக்கிறார். இருந்தாலும் ஒரு உடலை எடுத்து பேசுறாரு. ஏன்னா அப்பதான் பேச முடியும் இல்லையா? இறைவன் வந்து தனியா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பேச மாட்டாரு. எல்லாருக்கும் தான் அந்த ஞாபகம் இருப்பாரு. எல்லா மதத்துக்காரங்க வந்து அவரை கும்பிடுறாங்க இல்ல, பேருக்கான வைக்கிறாங்க தவிர எல்லாரும் தான் கும்பிடுறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் அவர் பேசணும்னா எல்லாரும் இந்த பூமியில இருந்தாதான் வந்து பேச முடியும். ஆனா உண்மையிலே இயேசு பிறக்கும் போதோ, புத்தர் பிறக்கும் போதோ, நபி பிறக்கும் போதோ மக்கள் தொகை இப்ப இருந்த அளவுக்கு இருந்துச்சா? ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நமக்கே தெரியல, சின்ன வயசுல இருந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா ஆத்மாக்களும் இந்த பூமியில இல்லைன்னு அர்த்தம். இல்லாத டைம்ல இறைவன் வந்து பேசினா நாளைக்கு கேட்க மாட்டாங்க, நீ இருக்கும்போது நான் இந்த பூமியிலே இல்ல, யார்கிட்ட வந்து சொன்னேன்ட்டு. ஸோ எல்லா ஆத்மாவும் பூமிக்கு வந்தப்பறம் தான் இறைவன் வர்றாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிறவி எடுக்க வந்துகிட்டே இருக்கும். இதுல இந்த மேல் தண்டு பகுதி தான் தேவதை தர்மத்தின் ஆத்மாக்கள். சொர்க்கத்துல தேவதைகளா வாழ்ந்தோம் இல்லையா, அந்த ஆத்மாக்கள். இங்க இருக்கிறதுல மனிதர்கள் உருவாக்கிய மதங்களின் ஆத்மாக்கள். கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், நிறைய மதங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கிளைகள். ஸோ இந்த தர்மத்தை ஆத்மாக்கள் உடனே தப்புக்கடின்னு சொர்க்கத்துக்கு வராது. ஏன்னா சொர்க்கமே 2500 வருஷம் நடக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஃபர்ஸ்டே யார் வராங்களோ அவங்க தான் முழு சுகத்தை அனுபவிக்க முடியும். இது எப்படின்னா, இப்ப இந்த ரூம் புதுசா கட்டும்போது எப்படி இருக்கும், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும்போது தான் அதோடைய பவர் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த உலகம் புதுசா இருக்கும்போது தான் சுகம் அப்படி இருக்கும். ஸோ முதல்ல வரவங்க தான் அதை அனுபவிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது பழசாயிட்டே வருது. அப்போ முதல்ல இந்த இறைவனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்புறம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. இவங்க எல்லாம் இறக்கிறதுக்கே 2500 வருஷம் ஆகும். அடுத்தது இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறதுன்னா 5000 வருஷம் முடியாது. இன்னைய வரைக்குமே பரந்தாமத்துல கொஞ்சம் ஆத்மாக்கள் இருக்கு. அப்படின்னா என்ன, இது வரைக்குமே அது பிறவி எடுக்கல. 5000 வருஷமாவே அது பிறவி எடுக்கல. அதுதான் கடைசி ஒரே பிறவி எடுக்கும். ஆனா பயங்கர ஆட்டம் காட்டும். அவங்க தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க தான். ஏன்னா இந்த நாடகத்துடைய அமைப்பு என்னன்னா, முதல் பாதி சொர்க்கமும் முதல் பாதி சுகமும் அடுத்த பாதி துக்கமும் எல்லாருக்குமே உண்டு. அப்ப நம்ம வந்து முதல் பாதி ஒரிஜினல் சுகத்தை அனுபவிக்கிறோம். மற்ற மதத்தை
அவங்களுமே இங்கதான் பிறக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குமே இது சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சொர்க்கம் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் இது சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன்னா முதல்ல வர ஆத்மாக்கள் எல்லாத்துக்குமே சக்தி இருக்கும். அதுதான் ரகசியம். சக்தி இருக்கும் அப்படின்னா இப்ப நீங்க சொர்க்கத்துல தேவையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே எது நினைச்சாலும் நடக்கும். ஆனா மற்ற மதத்தின் ஆத்மாக்கள் முதல்ல வருதுன்னா அது அந்த ஒரு அது நரகத்துல யாரு நினைச்சாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அந்த டைம் ஒரு ஆத்மா நினைக்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு அவங்க கால போய் விழுந்துடும். அதுதான் சாமியார்கள் பின்னாடி மத ஸ்தாபகர்கள் பின்னாடி போய் விழுந்தது. அது அவங்களுக்கே தெரியாது இந்த ஞானம். ஆனா அவங்களுக்கே இப்ப நம்மளே திடீர்னு அந்த பாட்டில் இங்க நான் சொல்லி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், எனக்கே டவுட் வந்துடும், நம்ம தான் கடவுளா இருக்குமோன்ட்டு இல்லையா. அந்த மாதிரி தான் எல்லாரும், அவங்களுக்கே தெரியல. ஒரு பக்கம் கடவுள் மேல இருக்கிறாருவாங்க, இன்னொரு பக்கம் அவர் எல்லாரும் கடவுள் வாங்க, அவரு சரின்னு விட்டுருவாரு இல்லையா. ஏன்னா உண்மை என்னன்னு அவருக்கே தெரியல. சோ இப்ப இறைவன் சொல்றாரு, இந்த சொர்க்கத்தின் தேவதைகளாக நீங்க இருந்தீங்க, இப்ப மறுபிரிவு எடுத்துட்டு சாதாரண மனிதர்களா இருக்க காரணம் இங்கெல்லாம் நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாப்பீங்க. உடல்ன்ற உணர்வே இருக்க. அப்ப உடல் நான் உடல்னு நினைக்கிறேன், இந்த உடல் ஆனா சம அழகா இருப்பாங்க. பட் இருந்தாலும் உடல் நினைக்கும் போது அதை அலங்காரப்படுத்தணும், இந்த உடலுக்கு தேவையான பொருளை சேர்த்துக்கணும், இவங்கெல்லாம் என்னுடையவங்க, இந்த மாதிரி உணர்வு வரும். அவங்க தன்னையும் ஒலின்னு நினைக்கிறாங்க, பாக்குறவங்க எல்லாரையும் ஒலின்னு நினைச்சா அவங்களுக்குள்ள பற்று இருக்குமா? பற்று இருக்குமா? இருக்க. பற்றுனாலதானே வலி வருது இல்லையா. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அடிபடும் போது கருணை தான் வரும், ஆனா உங்க வீட்டு குழந்தைக்கு அடிபட்டா துடிப்பீங்க. அப்ப என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு குழந்தைங்க, ரெண்டும் குழந்தை தான். அது உங்களுடைய உணர்வு உங்களுக்கு துடிக்க வைக்குது. அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்க. ஆத்ம உணர்வுல இருப்பாங்க, குஷியா இருப்பாங்க. இன்னும் அந்த அசம்பாவிதெல்லாம் அங்க நடக்காது, அது வேற விஷயம். சோ அந்த ஆத்ம உணர்வுல இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க. எல்லா ஆத்மாவும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டுமே வந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம் தான், இந்த 5000 வருஷத்துல நடக்கிறது திரும்ப நடக்கிறேன்னு சொல்றேன்னா, அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரதர் இங்க வரணும், இந்த சிஸ்டர் இங்க உட்காரணும், இந்த சிஸ்டர் இங்க உட்காரணும்ன்றது உங்க ஆத்மாலே பதிவாயிருக்கணும். அப்பதானே கரெக்டா வந்து உட்காரணும். ஸோ ஒவ்வொரு ஆத்மாலையும் பதிவாயிருக்கு 5000 வருஷத்தை நடிப்பு. அப்படின்னா நான் இப்போ இந்த விரலை இப்படி வளைச்சா கூட 5000 வருஷம் முன்னாடி வளைச்சிருந்தா தான் இப்போ வளைச்சிருக்க முடியும். அப்ப இது ஆல்ரெடி ஏதோ ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, யாரோ இயக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப நாமே அடிச்சுக்கணும், அப்படித்தானே பண்றோம். குழந்தைங்களை பிடிச்சா பக்கத்து வீட்டு பையன் எப்படி படிக்கிறான் பாரு, நீ அதே மாதிரி படிட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதான் அவனால பண்ண முடியும். அவனுக்கு பதிவான விஜய் பாட்டு சீடியை போட்டு எம்ஜிஆர் பாட்டு வரணும்னா வருமா? அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் சீடி மாதிரி அதுல ரெக்கார்ட் ஆனது தான் நடிக்கும். கடவுள அவருடைய பாட்டை தான் நடிப்பாராம். அவரே நம்ம கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டார். கூப்பிடுற இதெல்லாம் வரதா இருந்தா ஏசு சிலுவையில் அடிக்கும்போது அவர் வந்திருக்கணும், நபிய கல்லால் அடிச்சிருக்கும் போது வந்திருக்கணும், புத்தரை கல்லால் அடிக்கும் போது வந்திருக்கணும். அப்பெல்லாம் அவர் வரவே இல்லை. அவரு கூலா அவர் வர வேண்டிய டைம் தான் வர்றாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, என் நாடகத்துல இப்பதான் வர்றதுக்கு டைம் இருக்கு. ஏன்னா அவருக்கு வர்றது எதுக்குன்னா, சத்தியுகத்துல ரொம்ப உயர்ந்தவர்கள், கலியுகத்துல ரொம்ப தாழ்ந்தவர்கள். இன்னும் 20 வருஷத்துல இது சத்தியுகமா மாறப்போகுது. திடீர்னு இவங்க எப்படி நல்லவங்களா மாற முடியும்? அப்ப யாரோ வந்து அந்த நல்லவங்களா மாத்திட்டு போயிடும் இல்லையா. அப்ப இந்த பிறவி எப்படி ஏற்படுது அப்படின்னா, இப்ப நம்மளே அறியாம சொல்லுவோம். ஒருத்தர் ஊனமா இருந்தா என்ன சொல்லுவோம்? போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்காங்க, நம்மளே அறியாம சொல்றோம்ல கரெக்டா. ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல பிறந்தா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கிறோம், அந்த வீட்டுல பிறந்திருக்கிறான் இல்லையா. அப்ப பாவம் பண்ணிருக்கிறோம், அதனாலதான் கஷ்டப்படுறோம், இயற்கை கூட நமக்கு துக்கத்தை கொடுக்குறது எல்லாருமே பாக்குறோம். அப்ப திடீர்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் சத்தியுகத்துலன்னா, இந்த மாதிரி கடுமையான வெயிலும் இருக்காது, கடுமையான குளிர் இருக்காது, கடுமையான மழை பெய்யும், எப்பவுமே வசந்த காலமா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? டெய்லி நைட்டு மழை பெய்யுமா, ஒரு கொஞ்ச நேரம் அது மழை பெய்யுது உங்களுக்கு தெரியாது, நீங்க தூங்குற டைம் தான் பெய்யும், அது சாரத்துல பெய்யும், அழகா போய் நதிக்கு போயிடுமா. டெய்லி நதி வந்து ஒரே அளவு தான் ஓடுமா, குறையும் செய்யாதான், வெள்ளமும் வராதான். இப்படியே 2500 வருடம் எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி சொர்க்கத்தை பிறக்கிறதுக்கே அதிர்ஷ்டம் பண்ணணும், அதுல தேவதையா பிறக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணணும். அங்க பிறக்கிறவங்க எல்லாமே தேவதை தான். அந்த தேவதைகளின் ராஜா ராணியா பிறக்கிறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். அங்க ராஜா ராணி ஆட்சி தான் நடக்கும். முதல்ல ராஜா ராணி ஆட்சி தான் இருந்துச்சு. இப்ப நான் ராஜாவாகிறேன்னு நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல நீ மட்டும் ராஜாவான் வை, எலெக்ஷன் வையணும். மனிதர்களுடைய புத்தி இப்படிதான் வேலை செய்யணும், எலெக்ஷன் வைக்க தான் சொல்லலாம். ஆனா ராஜா ஆகிறது வந்து இறைவன் உருவாக்கின ஆட்சி, ராஜ்யம் பண்றது வந்து இறைவன் உருவாக்குறது.
அப்படி இந்த உலகத்தை ஆண்ட முதல் ராஜா ராணி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தான் இந்த முயற்சி பண்ணி நம்பர் 1ல பாஸ் ஆயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? சரி, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க ஒரு யோகத்தை கத்துக்கிட்டு அப்படி ஆனாங்க. அது என்ன யோகம்ன்றதான் இப்ப பண்ண போறோம். யோகம்னா ஒண்ணுமே கிடையாது, இறைவனை நினைக்கிறதான். இறைவனை, அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா பாருங்க, இங்க இருக்கிறவங்க இவ்வளவு வைரங்கள் அலெக்சர், நான் முன்னாடியே அதை சொல்லிடுறேன். யார் அந்த முதல் ராஜராணி அப்படின்னா, இந்த தேவதைகளுக்கு தான் கோயில் கட்டுறோம்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்ப முதல்ல வந்த ராஜராணிக்கு கண்டிப்பா மகிமை அதிகமா இருக்கும். அவங்களுக்கும் கோயில் கட்டியிருப்பாங்க இந்தியாவில். நீங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்கீங்க இல்லையா? அவரு தான் சொர்க்கத்தின் முதல் ராஜான்றதுனால அவருடைய கோயில்ல தான் சொர்க்க வாசல் திறப்பு விழா கொண்டாடுறாங்க. யார் அந்த சாமி? பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணர் இல்லையா? அவர் தான் சொர்க்கத்தின் முதல் ராஜா. அப்படின்னா சொர்க்கன்ற கதவை திறந்து பார்த்தா அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த லட்சுமி நாராயணன் தான் உலகத்தின் முதல் அதிபதி. அப்ப பாரதமே இவ்வளவு பெருசா இருக்காது, கொஞ்சம் டெல்லி சாப்பிட கொஞ்சம் தான் இருக்கும், மற்றதெல்லாம் கடல் கீழே தான் இருக்கும். அப்ப இவங்க தான் லட்சுமி நாராயணன் இருக்காங்க. தங்கத்திலே மாடு மாளிகை இருக்கு, ஆனா கதவு ஜன்னல் கூட கிடையாது. ஏன்னா திருக்குதுன்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்ல, அவங்க உள்ளேயும் இருக்க மாட்டாங்க, ஜாலியா வெளியே சுத்திட்டு இருப்பாங்க. உள்ளே இருந்தா அப்புறம் சொர்க்கத்தை எப்படி அனுபவிக்கிறது? அழகா புஷ்ப விமானத்துல ஏறி பறந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப எவ்வளவு வைரங்கள் இருக்காங்க. ராஜாராணி மட்டும் இல்ல, பிரஜைகளும் இதே அலங்காரத்தோட தான் இருக்கும். இப்ப சீரம் பார்த்தீங்கன்னா நாம ட்ரெஸ் பண்றோம், நம்ம என்ன வித்தியாசமா பண்றோம்? அதே மாதிரி ராஜாராணி மாதிரியே பிரஜைகள் இருப்பாங்க. இவங்க திடீர்னு இவ்வளவு பணக்காரர்களா பிறக்கிறாங்கன்னா, இதுக்கு முந்தைய ஜென்மத்துல ஏதோ ஒரு பண்ணியிருந்தாலும் பிறந்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு யாரும் இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்ப இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படி ஆகுறாங்க. இப்ப ஏற்கனவே சொல்றது ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, உடம்பு அழிஞ்சிடும், ஆத்மா அழியாது. ஆத்மா மட்டும் கிடையாது, ஆத்மாவில் இருக்கிற நடிப்பும் அழியாது. இன்னொன்னு இருக்குது, அது அழிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு உயிரில இருந்து, அதாவது ஒரு உடல்ல இருந்து பிரிஞ்ச உயிர் இன்னொரு குழந்தை ஆகும்போது ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும் அந்த ஆத்மா. எதை எடுத்துட்டு வரும் தெரியுமா? ஜெனரலாவே சொல்லுவாங்க, செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் எடுத்துட்டு வரும். அதோடைய அனுசாரமா உடம்பு அதுதான் தேர்ந்தெடுக்குது, கடவுள் அனுப்புறது கிடையாது. அது யாருக்கு அதிகமா கடன்பட்டிருக்கோ அவங்க வீட்டுல போய் பிறக்கும். அப்ப அந்த ஆத்மாலதான் பாவ புண்ணியம் இருக்குது. ஸோ அதில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி அனுபவம் ஆயிருக்கும். திடீர்னு ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், முன்ன பார்த்தே இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி அனுபவம் ஆயிருக்கா? ஆயிருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு பஸ் பிடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து காரில் கூட இட்டுட்டு போய் பஸ்ல ஏற்றி விட்டுருவாரு. அதுக்கெல்லாம் அனுபவம் ஆயிருக்குல்ல? ஸோ அது வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க. அந்த நாடகம் பாருங்க கரெக்டாக உங்களை எடுத்துட்டு வருது பாருங்க. ஆல்சோ அதோடைய பலன் நீங்கள் தான் அனுபவிச்சாகும், யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி பாவம் பண்ணிருக்கோம்ல நிறையா, அதையும் நீங்க தான் அனுபவிச்சாகும். எத்தனை ஜென்மானாலும் தப்பிக்க முடியாது. இதுல கடவுள் தலையிடவே மாட்டார். அதனாலதான் ஒரு தர்ம தேவன் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் தலையிட்டா அப்புறம் என்ன இருக்கு? இருந்தாலும் கடவுள்னா நம்மள ஹெல்ப் பண்ணாதானே கடவுள். ஆனா ஹெல்ப் பண்றாரு. எப்படி தெரியுமா பண்ற? அப்படியே உங்களை தூக்கிட்டு போறது கிடையாது, வழியை மட்டும் சொல்றாரு. இப்படி போனா கச்சிடலாம். என்ன சொல்றதுன்னா, சொர்க்கத்துல நீங்க எந்த பாவமும் பண்ணிருக்க மாட்டீங்க. 2000 வருஷம் சொர்க்கத்துல பாவமே பண்ண மாட்டீங்க, ஆத்ம உணர்வு இருந்தார். அடுத்த 2000 வருஷம் தேக உணர்வுல தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னு இந்த 5 விகாரம், இதெல்லாம் தேக உணர்வுனால வருது. இதனால உண்டப்பட்டு நிறைய பாவம் பண்ணிருக்கு. இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் இதே 5 விகாரங்கள் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலை தூக்கிட்டு எவனும் அலைஞ்சிருக்கிறார். பக்தியில அப்படி எழுதிட்டாங்க. அப்ப அவன் யாரை கடத்திட்டு போனான்? ராமருடைய மனைவியை கடத்திட்டு போனா நாம ஏன் அவரை கும்பிட்டு இருக்கணும்? ஆத்மாக்கள் சீதையை கடத்திட்டு போயிட்டான். நம்ம எல்லாருக்குமே அந்த விகாரங்கள் இருக்குல்ல, நம்மளதானே கடத்திட்டான். ஆத்மாக்களை கடத்திட்டான். இந்த ஆத்மாவை மீட்கிறதுக்கு இறைவன் வர. சோ இவர் அந்த ராமர் கிடையாது. சோ இறைவனுக்கு வர வேண்டிய மகிமை தூக்கி தேவதைக்கு போனாங்க. ராமர்ங்கிறது உண்மையிலே தேவதை, இறைவன்கிறது பரமபிதா, அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்ற அந்த ஒரே இறைவன். அப்ப அவரு வந்து உங்களை காப்பாத்துறாரு. எப்படி காப்பாத்துறாருன்னா ஒரு வழியை சொல்றாரு. அதை நீங்க பண்ணீங்கன்னா யாருமே பாவம் பண்ணாதவங்களே கிடையாது. இப்ப அதை உங்களாலே எரிக்க முடியுன்ற. மற்றபடி ஒரு மனிதனை கொலை பண்றதுனாலோ விலங்க பலி கொடுக்கறதுனால உங்களுடைய பாவம் எப்படி போகும்?
இன்னும் பாவம் தான் சேரும் இல்லையா? அப்ப உங்க பாவத்தை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அந்த வழின்னா, முதல்ல நீங்க உடம்புன்றத மறந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆத்மாவுடைய அப்பா இறைவனை நினைக்கணும். எந்த மதத்திலும் இது வரைக்கும் சொன்னதில்லை இறைவன் எப்படி இருக்காரு. ஆனா இப்பதான் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா, அவரும் ஒளிப்புள்ளியா தான் இருக்கிறார். ஆனா அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்குது? செம்பொன் நிறமாக இருக்குது இல்லையா? செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம் இருக்குது, கொஞ்சம் பெருசா இப்படி காட்டிருக்கிறாங்க. அவர் இருக்கிற இடம் இப்படி இருக்கும், அவர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ அவரை நினைக்கிறது தான் யோகமே. இப்படி நினைச்சா சக்தி வருமா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க வருதுன்ட்டு. ஆனா இந்த சரி முதல்ல யோகம் பண்ணா, அடுத்தது இதை வச்சு என்ன பண்ணாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பூமியில நாம இருக்கோம், இதுதான் நாமன்னு வச்சுக்கோங்களா. இங்க குரு மத்தியில உங்களுடைய ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மா அப்படியே மேலே போற மாதிரி மனசால பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி வந்து இறைவன் இருக்கிற இடத்துல இறைவன் நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டா அவருக்கு பக்கத்துல வந்து அவருக்கு இருந்து சக்தி எடுக்கப்படுங்க. அது எப்படி சக்தியை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, டார்ச் லைட்டை கண்ணில் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த கண்ணு சொல்ல அந்த மாதிரி பிரகாசமா அவர்கிட்ட இருந்து சக்தி வர மாதிரி நீங்க பார்க்க போறீங்க. அவ்வளவுதான் ஆகும் போது. ஆனா அந்த டைம் உங்களுக்கு இந்த இடம்லாம் துடிக்கிற மாதிரி இருக்கும். பயப்படாத, உண்மையில நீங்க அவரை நினைக்கும் போது அவரும் உங்களை நினைப்பார் கரெக்டா. ஏன்னா இப்பதான் இப்ப பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிடும்போது விக்கல் வந்தா என்ன சொல்றோம், யாரோ நினைக்கிறாங்கன்றோம். மனிதர்கள் நினைச்சாலே அந்த சக்தி இருந்தா இறைவன் நினைச்சா நமக்கு உணர முடியாத, கண்டிப்பா முடியும். ஸோ அந்த சக்தி வர வர உங்களுடைய பாவங்கள் எரிய ஆரம்பிக்கும். சரி இப்ப பார்ப்போம். அதுதான் அந்த துடிக்கிற மாதிரி, இன்னும் ஒரு சிலருக்கு பறக்கிற மாதிரியாகவும் பலவிதமான அனுபவங்கள் ஆகும். ஆகட்டினாலும் பரவாயில்ல. ஸோ அதை பண்ண போறோம். வேற ஒன்றுமே கிடையாது. ஒளிப்புள்ளியாக அவரை ஒளிப்புள்ளியா பார்க்க போறோம். ஓகேங்களா? கண்ணன் முடிக்கலாம். நான் ஆத்மா இரு குருவங்களின் மத்தியில் மிக பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டிருக்கிறேன். நான் அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா. இந்த உடலுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்னுடைய இனிமையான வீடான பரந்தாமத்திற்கு என்னுடைய இனிமையான தந்தை இறைவனை பார்த்து மேல் நோக்கி புத்தியினால் சென்று கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கும் ஆத்மா இந்த உடலை விட்டு மேலே செய்து இந்த பில்டிங்கை விட்டு வானத்தை தாண்டி சூரிய சந்திர மண்டலங்களையெல்லாம் கடந்து செம்பொன் நிறமான உலகத்தை சென்றது. எங்கு பார்த்தாலும் செம்பொன் நிறமான ஒளிக்கதிர்கள் இவ்வளவு இனிமையாக ஆழ்ந்த அமைதி நிறைந்ததாக இருக்கிறது. என் எதிரே என் அன்பான தந்தை இறைவன் மிக பிரகாசமான நட்சத்திரம் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். கண்ணெதிரே பிரகாசமான காற்றடிப்பதைப் போல் சக்தி மிக்க ஒளி தந்தையிடமிருந்து எனக்கு பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். முழு உலகையும் உடல் உணர்வையும் மறந்து பஞ்சை விட மிக லேசாக மிதக்கும் ஒளியாக இருக்கிறேன். என் தந்தையையும் ஒளியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை அன்பு கடலாக இருக்கிறார். எனக்குள் அன்பின் சக்தியை ஒளிக்கிரணங்களாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார்.
என்னுடைய பார்வை அன்பு நிரம்பி வருகிறது. என்னுடைய வார்த்தையிலும் அன்பு நிறைந்த வார்த்தைகளே வெளிப்படுகிறது. என்னுடைய எண்ணங்களிலும் அனைவர் மீதான அன்பான எண்ணங்களே உருவாகிறது. தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை அமைதி கடலாக இருக்கிறார். அமைதியின் சக்தியை எனக்கு ஒளிக்கிரணங்களாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நான் ஆழ்ந்த அமைதியை அனுபவி செய்கிறேன். அமைதி சுரூபமாக மாறுகிறது. என்னுடைய பார்வை சாந்தமாகிறது. என்னுடைய வார்த்தைகள் மிக அமைதியாக இனிமையாக மாறுகிறது. என்னுடைய எண்ணங்களில் கோபம் குழப்பம் அனைத்தும் மறந்து அமைதியான எண்ணங்களாக மாறுகிறது. தந்தையை எவ்வளவு பிரகாசமாக நட்சத்திரம் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். 5000 வருடம் கழித்து என் அன்பான தந்தையை பார்க்கிறேன். ஆனந்த கண்ணீரில் மூழ்கி அவரை பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். அப்பா அப்பா என்ற அன்போடு அவரை பார்க்கிறேன். குழந்தையே குழந்தையே என்று சிரிப்பதைப் போல் அந்த பிரகாசமான ஒளி எனக்கு காட்சி தருகிறது. இவ்வளவு அமைதியான இடத்தை மறந்து அமைதியற்ற சூழலில் மாட்டிக்கொண்டேனே என்று அப்பாவிடம் சொல்கிறேன். அதற்கு அப்பா சொல்கிறார், அமைதியற்ற உலகத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட துக்கம் நேர்ந்தாலும் ஒரு வினாடியில் உன்னுடைய வீடான இந்த பரந்தாமத்திற்கு வந்துவிடுகிறேன். உன்னை ஆழ்ந்த அமைதியில் நான் நிரப்புகிறேன். தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். தந்தையிடம் விடைபெற்று மீண்டும் இந்த பூலோகத்தில் இந்த பூத உலகில் குருவ மத்தியில் பிரவேசிக்கிறேன். எவ்வளவு பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். தண்ணீருக்குள் கல்லை போட்டால் அதை சுற்றி அலைகள் வருவதைப் போல மிக பிரகாசமாக ஒளி வீசும் ஆத்மாவாகிய என்னை சுற்றி அன்பு அலைகள், அமைதி அலைகள், ஆனந்த அலைகள் நாலாப்புறமும் பரவிக்கொண்டே இருக்கிறது. என் தொடர்பில் எப்படிப்பட்ட கோபமான ஆத்மா வந்தாலும் ஒரு வினாடியில் ஆழ்ந்த அமைதியை அனுபவி செய்கிறேன். எப்படிப்பட்ட மரண வேதனையில் இருக்கும் ஆத்மா வந்தாலும் ஒரு வினாடியில் சுகஸ்வரூபமாக மாறுகிறது. நான் அழியக்கூடிய உடலல்ல, அழிவற்ற ஆத்மா, அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா. ஒவ்வொரு வினாடியும் நான் ஆத்மா என்ற உணர்வோடு பரந்தாமத்தில் இருக்கும் என் தந்தையை மனக்கண்ணால் பார்த்து கொண்டே என்னுடைய தினசரி நடவடிக்கைகளை செய்கிறேன். இதன் மூலம் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் என்னுடைய அமைதியை யாருமே தட்டி பறிக்க முடியாது. பிரகாசமான ஒளியா உங்களை பார்த்துக்கிட்டே கண்ணை திறங்க. மனசுல நீங்க ஒளியா இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கா, அப்படியே கண்ணை திறங்க. நான் மனசுல அந்த ஒளியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் ஒளியா இருக்கேன். இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பூர்வ மத்தியில துடிக்கிற மாதிரி அது மாதிரி ஆச்சு?
என்னாச்சு? கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஏதோ ஆகுதுன்னு தெரியுது. அதான் நம்மளுக்கு மற்ற எண்ணங்கள் தான் சரி சரி அது வரும். பட் அதையும் மீறி நம்ம போடுறோம்ல, நிறைய லைட்டாக இருந்துச்சு. ஒலி வழியாக அப்புறம் உங்களுக்கு சிஸ்டம் இல்ல அதையும் மீறி இந்த இடத்துல துடிக்கிற மாதிரி பூச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்காதாச்சா? மற்றவங்க சொல்லதான் சொல்லணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி கலர்ஸ் தெரியுது. சரி உங்களுக்கு சிஸ்டம் அதுவும் அது எடுத்த உடனே போயிட்டு தான் போயிடுமே அங்கேயே இல்லையா? அது ஃபர்ஸ்ட் வரதான் செய்யும். அதையும் மீறி அந்த இறைவனை பார்க்க முடிஞ்சது இல்ல, மனக்கண்ணால பார்க்க முடியுது இல்ல கொஞ்ச நேரம் வச்சு. இந்த இடத்துல ஏதாவது சென்சேஷன் ஆச்சா உங்களுக்கு? உங்களுக்கு சிஸ்டர் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி கொள்ற மாதிரி புல் பண்ற மாதிரி உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி உங்களுக்கு. இன்னொன்று வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸும் இருக்குது இல்லையா? சவுண்ட் அதுவும் இருக்குது. ஆனால் இந்த சவுண்ட்லையும் நம்மளால பண்ண முடியும். பட் ஆரம்பத்தில் அமைதியில் பண்ணலாம். இதை நீங்கள் காலையில் எல்லாரும் ஏந்திரிக்கீங்கன்னா 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஏந்திரிச்சு பண்ணி பாருங்க. இது எவ்வளோ நேரம் பண்ணால் எப்பயுமே நினைக்கிறது தானே, உடம்பு கிடையாது, ஆத்மா கூப்பிட்டா போயிடணும். ஏன்னா போய் தான் ஆகணும். சொர்க்கம் வரும்போதுனா அதுக்கு முன்னாடி உலக அழிவு நடக்க தான் செய்யும். அந்த நேரத்துக்காக தான் மெயினாக இதுவே. ஏன்னா அந்த நேரம் நீங்கள் ஆத்மா நினைச்சிங்கன்னா எதுவுமே உங்களை தாக்காது. நீங்கள் அங்கே நினைப்பீங்க, நிஜமாலே அங்கே இருப்பீங்க. இங்கே இருக்கிற வேதனை எதுவுமே உங்களுக்கு டச் ஆகாது. ஸோ அதுக்காக இறைவன் இதை கொடுக்குறாரு. ஸோ ஒரு வினாடி கரெக்டாக அப்பான்னு நீங்கள் நினச்சி பண்ணாலே கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடும். ஆனால் அங்கே நிறைய பதவிகள் இருக்குல்ல, 33 கோடி தேவதைகள் இருக்கிறாங்க. ஸோ அத்தனை பதவி இருக்குது. அதில் உயர்ந்த அந்த தேவதைய ராஜா ராணி மகாராஜா மகாராணி பதவி அடையணும்னா அதுக்கு தான் முயற்சி. என்னன்னா இது நினைவு தான், அதிகமாக நினைவு பண்ணிகிட்டே இருக்கும். கூடவே ஞானம். இது எங்கிருந்து வரும் அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல ஒரு வயோதிகர் இருக்கிறது, ஒரு தாத்தா சின்னதா இருக்கும், உங்களுக்கு சரியா தெரியாது. இவர் உடல்ல வந்து இறைவன் சொல்றாரு. இவருக்கு இறைவன் வைக்கிற பேரு தான் பிரம்மா. ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிற நாம பிரம்மா குமார் குமாரி அப்படின்னா தனியா ஒருத்தன் தான் பிரம்மா குமார் குமாரிகள் கிடையாது. இப்போ பிரம்மா தான் உலகத்தை படைச்சாங்க எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? மற்ற மதங்கள்லாம் கடவுள் படைச்சதா சொல்றாங்க. இந்து மதத்துல மட்டும் பிரம்மா படைச்சிருக்காங்க. எது உண்மை? கடவுள் தான் படைக்கிறார். ஆனா அவர் எப்படி படைக்கிறார்? இந்த ஞானத்தை கொடுத்து படைக்கிறதுக்கு அவர் ஒரு உடலை எடுக்கிறார். பிரம்மா மூலமா படைக்கிறார், பிரம்மா படைக்கிறார். அப்ப பிரம்மா குமார் குமாரிகள இறைவனுடைய நேரடி குழந்தைகள் அர்த்தம். இப்ப மற்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மதஸ்தாபகர்கள் மூலமாக கடவுளை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ஆனா அந்த மதஸ்தாபகர்களுக்கே கடவுள் தெரியாத போது அவங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஸோ நேரடியாக இறைவன் கிட்ட யார் ஞானம் எடுக்கிறோமோ அவங்க பிரம்மகுமார் குமாரிகள், அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். இப்ப ஒரு மதத்துல இறைவன் கிடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப மற்ற மதத்துக்காரங்க என்ன சொல்லுவாங்க? எங்க மதத்துல போடலையேன்னுவாங்க. அதனாலதான் அவர் எந்த மதத்திலயும் வரல. அவர் தனியா வந்து அவருடைய குழந்தைங்க தானாக ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஸோ இன்னும் 20 வருஷத்துக்குள்ள எல்லாருக்குமே இந்த செய்தி போயிடும். ஸோ இப்ப நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆத்மால வந்து முக்கியமா பாவங்கள் புண்ணியங்கள் எடுத்துட்டு போதுன்றோம் இல்லையா? அது மெயினா எப்படி எடுத்துட்டு போகுதுன்னா பழக்க வழக்கமா எடுத்துட்டு போகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரதரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையிலே என்ன காரணம்னா, இந்த பிரதருடைய ஆத்மா போன ஜென்மத்துல என் கூட பழகிருப்பாங்க, நெருங்கி பழகிருப்பாங்க, அல்லது உறவினர்களா இருந்திருப்பாங்க. அப்ப அந்த ஆத்மாவுடைய நடவடிக்கை பெண் உடல்ல இருப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்க என்னுடைய அம்மாவா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆண் உடல்ல தான் இருக்காது. பட் இருந்தாலும் அவருடைய அசைவு பார்க்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய பழக்கம் அப்படியே இருக்கும். அது என்னுடைய ஆத்மா கண்டுபிடிச்சிடும். ஆனா எனக்கு புத்தி மூலமாக தெரியாது இவங்க இருந்தாங்க. ஆனா சொல்லுவோம், நம்மளுக்கு சொல்ல தெரியுமா, என்னன்னே தெரியல, அவங்க பார்க்கற எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லுவோம், என்னன்னே தெரியல அவங்க பார்க்கற எரிச்சலா இருக்குன்னு. இதுவும் அதே தான் காரணம். இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல ஏதோ ஒரு துக்கம் இருந்திருக்கும். அப்ப அந்த ஆத்மாவுடைய குணாதிசயங்கள் நமக்கு எரிச்சலை கொடுக்கும். நமக்கு தான் எரிச்சலை கொடுக்கும். ஆனா அதே குணாதிசயத்தை விரும்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பாவ புண்ணியன்றது. இப்ப அதை இறைவனை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, ஏற்கனவே கூடவே ஞானமும் இருக்கு. 5000 வருஷத்துக்கு நடந்தது நடக்கதான் செய்யும். அவங்க நடிப்பு அவங்க நடிக்கிறாங்க. இதுக்கு நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? கூடவே இறைவன் என்ன சொல்றாரு, நீ ஏன் இங்க இருக்க,
இருக்கிற, இங்க இருக்கிறது எனக்கு வலிக்குது இறைவான்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிற, மேல வான்ற. இதே புத்தினாலும் மேல போயிட்டு கீழே இருக்கிறதுலாம் நாடகம் மாதிரி தெரியும். ஸோ இதைதான் சமஸ்காரம்ன்றோம். இதை எரிக்கிற வேலை தான் இறைவனை நினைக்கும் போது நடக்குது. அப்ப எரிச்சல் கொடுக்கிற ஒரு ஆத்மாவை நாளடைவில் இந்த யோகத்துல இருந்து பார்க்க என்ன ஆகும்னா அவங்க செய்யறது உங்களுக்கு எரிச்சலை கொடுக்காது, ஜாலியா ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடும். ஸோ அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. மற்றபடி இதுல எதுவுமே மந்திரத்தை வச்சு எல்லாம் நடக்கல. இறைவன், ஏன்னா பாருங்க, இறைவன் பொதுவானவர் தான். ஆனா இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார், அவ்வளவுதான். எடுத்துக்கிறது நம்மளுடைய இது, முயற்சி பண்றதும் நம்மளுடைய இது. இறைவன் சமமானவராச்சே அப்படின்னா உலகத்துல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. பணக்காரங்க, ஏழை, பதவி எல்லாமே இருக்குது. அப்ப இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா சொர்க்கத்துல இருந்து ஆரம்பிக்குது. சொர்க்கத்துல எல்லாருமே சுகமாக தான் இருப்பாங்க, வயிறு வயிறுகள் கொட்டி தான் இருக்கும். இருந்தாலும் யார்கிட்ட அதிக செல்வம் இருந்தாலும் அவங்க பணக்காரங்க தான். அங்க ஏழை கூட பெரிய கோடீஸ்வரன் தான், இருந்தாலும் அது கம்பேர் பண்ணும்போது அவங்க ஏழை. அதுல மகாராஜா இன்னும் பவர்ஃபுல்லா இருப்பார். ஸோ அது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா இறைவனை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ இப்ப பண்ற இந்த யோகத்துடைய பலன் தான். இதுதான் கீதையில இருக்கிற அந்த ராஜ யோகம்ன்றது. அதே பார்த்தீங்கன்னா பைபிள்ல பார்த்தீங்கன்னா இந்த கதை மட்டும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிள் படிக்காட்டினா கூட. ஆதாம் யாவால இறைவன் படைச்சாரு, மண்ணுல இருந்து படைச்சாரு, அவருடைய சுவாசத்தை கொடுத்த உயிர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீ இந்த சொர்க்கத்தை அனுபவி, எதை வேணாலும் அனுபவி, ஆனா இந்த கனியை மட்டும் சாப்பிடாத. இவங்க போய் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு தேவ உணர்வு வந்துடும். வந்தோடனே ஒரு சொர்க்கத்தை விட்டு தோத்திட்டாருன்னு அதை பட்சா ஒன்றும் புரியாது. ஏன்னா கடவுள் என்ன சைக்கோ, ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு போய் தோத்துறதுக்கு அப்படிதான் யோசிக்க தோணும். உண்மையிலே கடவுள் யாரையும் தோத்துறது கிடையாது. அவங்க அப்படி கதையை எழுதிட்டாங்க. இங்க நடக்கிற ரகசியம் தான் அது. அப்ப அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கிறாங்க இப்ப இருக்குன்னு நினைச்சுட்டாங்க. ட்ரெஸ் இல்லாம கிடையாது, தேக உணர்வு இல்லாம இருந்தாங்க. தேகன்ற ட்ரெஸ்ன்ற உணர்வு இல்லாம இருந்தாங்க, ஆத்ம உணர்வுல இருந்திருக்காங்க. இங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே தேக உணர்வு வரும். அது யாரும் உருவாக்குறது கிடையாது. அது எப்படின்னா புது பொருள் தானே பழசாகணும். செல்போன்ல என்னதான் சார்ஜ் போட்டாலும் ஒரு டைம்ல ஏறணும் இல்லையா, அது மாதிரி ஆத்மாவுக்கு சார்ஜ் இப்ப போடுறோம், கடவுள் சொல்றதுக்கு வர்றது கிடையாது. அதனாலதான் அன்பே சிவன் இந்த பதவி நமக்கு கொடுத்துட்டு அவர் பேரு. பாத்தீங்கன்னா எல்லா இந்திய தெய்வங்கள் தலையிலுமே கிரீடம் இருக்கும். ஆனா சிவன் தலையில கிரீடம் பார்த்திருக்கீங்களா? கிடையாது இல்லையா? அவர் ஒளிப்புள்ளி தான், அந்த உருவத்தில் சிவனே கிடையாது, அது வேற விஷயம். இருந்தாலும் அதுக்கு கிரீடம் காட்டுறது இல்ல. அவர் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வாங்க. அப்ப குருனாலே ஞானத்தை போதிக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இறைவனுடைய வேலை. அப்ப இறைவனுடைய இந்த பங்கே இங்க என்னன்னா கடைசியில நம்மளை தூய்மையாக்கிட்டு போறதுதான். தூய்மை ஆவதன் மூலமாக தான் அது மீண்டும் சொர்க்கமாக ஆகும். ஸோ இவ்வளவுதான் இறைவனுடைய ஞானம். ஸோ இது நீங்க கூடவே இந்த யோகத்தோட இந்த ஞானமும் படிச்சீங்க அப்படின்னா பிரம்மகுமாரி சென்டர்ல இறைவன் தினம் தினம் பேசுறது அங்க பிரிண்டா வரும். அதை நீங்க கேட்க கேட்க ஆத்மாவோட குணம் அதுல என்ன இருக்குன்னா, நீ அப்படி இருந்தாலும் அந்த சொர்க்கத்தின் காட்சிகளை எப்படி எப்படிலாம் இருந்தோன்றத சொல்லுவார். இந்த நரகத்துல உலக அழிவு எப்படியெல்லாம் ஏற்பட போகுதுன்றதும் எல்லாத்தையும் சொல்லுவார். ஸோ 1936 இருந்து நடக்குது. ஸோ ஆவரேஜா கடைசி 100 வருஷம் இறைவன் வராதுன்னா என்ன அர்த்தம், இன்னும் 2036 வரையும் தான். அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். ஸோ அதுக்குள்ள நாம இப்ப இறைவனை நினைச்சு இப்ப பாத்தீங்கன்னா நாம எல்லாம் வேலை செய்யறோம், சம்பளம் வருது, இருந்தாலும் இன்சூரன்ஸ் போடுறோம்ல. ஏன் போடுறோம்? பின்னாடி தேவைப்படும். ஆனா அது கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகுமா? நாம அது வரையும் இருக்குமான்னு கூட தெரியாது, இருந்தாலும் நம்பிக்கையில பண்றோம். அது மனிதர்கள் சொல்றாங்க. ஆனா இறைவன் போய் சொல்ல மாட்டார் இல்லையா? இப்ப இறைவனை நினைச்சு நினைச்சு நீங்க சேமிக்கிற வருமானம் தான் அடுத்த 2800 வருஷம், ஏன் 5000 வருஷமே வரப்போகுது. 2000 வருஷம் துக்கம் கொஞ்சம் கூட இல்லாம அந்த மாதிரி சுகமான வருமானம். ஸோ அதை நாம சேமிக்கிறவங்க தானே நம்ம புத்திசாலி. இது அழிவற்ற வருமானம், இதை நீங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அந்த சரீரத்தை விட்டாலும் அடுத்த சரீரத்தை விட்டு நீங்களே தான் அனுபவிப்பீங்க. ஸோ இந்த வருமானத்தை சேர்க்கறதுல இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க எதுவும் டைம் ஒதுக்கி தர எல்லாம் பண்ணும்போது நீங்க ஆத்மா குழந்தைக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதுவும் ஒரு ஆத்மா தான். அதுவும் ரொம்ப தூய்மையான ஆத்மா வேற நம்மளோட. அப்ப அந்த ஆத்மாவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா பரமாத்மா நினைச்சிட்டே இருக்கிறேன். அந்த நினைவோட இருந்து பண்ணினா அந்த குழந்தை என்னதான் உங்களை டார்ச்சர் பண்ணும். ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க டார்ச்சர் தான் பண்ணும் இல்லையா? ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா கலியுகம் மாறிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு அந்த இது வராது, டென்ஷன் வராது. அப்ப டென்ஷன் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டோம், டென்ஷன் கத்துனா குழந்தை அமைதியாயிடும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே உங்களுடைய உணர்வுகள் போய் அந்த குழந்தைகிட்ட முதல்ல தாக்கும். நீங்க பேசுற வார்த்தையை விட உணர்வு, குழந்தைக்கு நம்ம பேசுறது கூட புரியாது. ஆனா அந்த உணர்வுக்கு குழந்தை மட்டும் இல்லை, தாவரத்துக்கு கூட புரியுது. அது இப்ப
ஆராய்ச்சி கூட பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ரூம்ல இங்க டிவி இருந்து ஒரு மனுஷன் இங்க உட்காந்துனா அவன் உடம்பு ஃபுல்லா இசிஜி அந்த இது ஒயர்லாம் போட்டு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்களே, அது போட்டாங்க. இதே ரூம்ல அண்ணாண்ட ஒரு செடி இருக்கு. அந்த செடிக்கு இசிஜி போயிட்டு அதுக்கு தனியாக இசிஜி மிஷின் வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுடைய மின்காந்த அலைகளுடைய ஏற்றத்தாழ்வு வச்சுதான் அது கோடு வருது. இவன் அந்த டிவியை பார்க்கும்போது டிவியில எல்லா விதமான உணர்வுகள் நிறைஞ்ச சீனும் மாற்றி மாற்றி ஓடுது. அப்ப இவனுடைய இது பார்த்தீங்கன்னா அலைகள் ஏறி 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 இறங்கும். அது அடுத்தது என்ன பண்ணாங்க, அந்த செடிக்கு வச்சிருந்த இசிஜியும் இவனுடைய இசிஜியும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டும் ஒன்னாவே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இவனுடைய எண்ணங்கள் போய் அங்க போய் தாக்குது. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாரையும் தாக்குதுன்னா அப்ப இந்த உலகத்தை கெட்டது வேற யாரும் இல்லை, நாம தான். ஒரு காலத்துல ஆட்டுக்குட்டி கூட ஒன்னா தாக்குன சிங்கம், தண்ணி குடிச்ச சிங்கம் ஒரு டைம்ல ஆட்டையும் மனுஷனையும் அடிக்கணும்ன்ற எண்ணம் எப்போ வந்துச்சுன்னா, எப்போ மனுஷனுக்கு அதை ருசி பார்க்கணும்னு வந்துச்சோ அப்பதான் அதோடைய குணமும் மாறிச்சு. ஸோ உலகத்தையே கெட்டது நாம தான்னா இந்த உலகத்தை திருத்துற பங்கு நம்ம கிட்ட தானே இருக்குது. ஸோ அந்த நல்ல எண்ணங்களை உருவாக்குறதுக்கு தான் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் எல்லாம் அதுவும் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். எல்லாருக்குமே என்ன நடக்குது, நம்ம அப்பா குழந்தைகிட்ட காசு வாங்க மாட்டாங்க, முழுக்க முழுக்க ஃப்ரீயா நடக்குது. கூடவே இந்த யோகத்தையும் பண்ணிட்டே இருந்தா குழந்தைங்க வீட்டுல எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். சரி, வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லையா?